ஆகையினால நீங்கள் நபியிடத்தில் சென்று கேளுங்கள் என்று 2 பேர்களும் தானே சொல்லும் போது அது கேட்ட ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உள்ளத்தில் நீண்ட நாள் விருப்பம், நீண்ட நாள் எண்ணம். அவங்களுடைய வீட்டிலே வளர்ந்து வந்த ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமாவுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் நற்குணத்தையும் நல்ல புத்தியையும் அவங்களுடைய சாந்தமும் அவங்களுடைய ஒழுக்கம் உயர்ந்த பண்பு இறைவனுடைய அச்சம் பயம் பக்தி இத்தனையும் பொதிந்திருக்கின்ற பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த பேரொழிவு படைத்த பெண்ணை நமக்கு மனம் முடித்து தருவார்களா, நமக்கு கல்யாணம் முடித்து தருவார்களா என்ற எண்ணத்தோடு ஏங்கி இருக்கின்ற ஹஸ்ரத் அலிக்கு இந்த ஒரு நல்ல செய்தியை சொன்ன உடனே அவங்களுக்கு ஒருவித தெம்பு ஏற்பட்டது. எப்படியும் நாம் நபியிடத்தில் சென்று நாம் இந்த செய்தியை அவர்களிடத்தில் கேட்க வேண்டும் என்ற உள்ள துணிவோடு ஹஸ்ரத் மௌலாலி அவர்கள் நம்முடைய அருமநாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பதாகத்தானே வந்திருந்த அதபாக மரியாதையாக நின்று என்ன சொல்லுகின்றார்களே, ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வாதி திவாதி, அருளுகிறேன் ஒரு வசனம் கேளுங்க நபியே. அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, என்னுடைய உள்ளத்தில் பல நாளா தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு எண்ணத்தை நான் வெளியிட்டு உங்களிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று அவர்களை புகழ்ந்து ஹஸ்ரத் மௌலா அலி சொல்லுகின்றார்கள், தாங்களுடைய புதல்வியாகிய பீபி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை எனக்கு மனம் முடித்து தாங்கள் என்று கேட்டிருமாறு தங்கை பொருந்தியதோர் பாத்திமாவை தகுமான மனம் முடித்து தாங்களே என்றாரே. திரு புகழான பாத்திமாவை செல்வம் தங்கும் மங்களங்கள் முடித்து தாங்கள் அல்லாஹ்வுடைய நபியே ரசூலே, தாங்களுடைய அருமை கண்மணியான மகள் பாத்திமாவை நீங்கள் எனக்கு மனம் முடித்து தாருங்கள், கல்யாணம் முடித்து தாருங்கள் என்று மனம் வந்து கேட்டார்கள் ஹஸ்ரத் மௌலா அலி. அது கேட்ட நம்முடைய அருமநாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஹஸ்ரத் அலி அவர்களே, ஆனால் நீங்கள் மன நிறைவோடு பாத்திமாவை மனமுடித்து கேட்கின்றீர்கள், எந்த விதமான தடை இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவை நான் எதிர்பார்க்கின்றேன், அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் எதிர்பார்க்கின்றேன் ஹஸ்ரத் அலி அவர்களே என்று அரும நபி அவர்கள் பதில் சொன்னார்கள். அது கேட்ட ஹஸ்ரத் மௌலா அலி அவர்கள் விரைவாகத்தான் அந்த இடத்தை விட்டு சென்று நபவி என்ற சொல்லக்கூடிய பள்ளிவாசல் தானே போய் நின்று அவர்கள் ஹாஜத்தான முறையிலே இறைவனைத்தானே வணங்கி இருகரம் ஏந்தி ஆதி பெரியவனை கேட்டிடுவார்கள். அவர்கள் அழுது தொழுது அவர்கள் துவாயிருந்தார்கள். எல்லாம் வரைத்தாரில் இறையவனே என் துவா கபூலாக்கி தருவாயல்லா. வள்ளல் முஹம்மது நபி மகளாரை வசையாக மனம் முடித்து தருவதற்கு மங்கையர்க்கு அரசியான பாத்திமாவை மனமுடித்து தருவதற்கு இறையவானே.
உள்ளமெல்லாம் உருகும்படி அவர்கள் உடையோனிடம் கட்டிடுவார்கள். அவர்களுடைய உள்ள முருக தொழுது அல்லாஹ் இடத்திலே கேட்கின்றார், இறைவா, அருமை நபியினுடைய திருமகளாகிய அந்த பாத்திமாவை பெண்கள் கரசியாகிய பெண்களுக்கெல்லாம் திலகமாகிய அந்த சிறப்பு தங்கிய பெண்மணியை எனக்கு ஜோடியாக மணமுடித்து தரும்படியாக இறைவா நீ கிருபை செய்ய வேண்டும். நீ நினைத்தால் நடக்காதது ஒன்றுமில்லை இறைவா, ஆகவே என்னுடைய நாட்டத்தை நீ நிறைவேற்றி வைப்பாயாக என்று ஹஜ்ரத் மௌலா அலி அல்லாஹ் இடத்திலே துவா செய்தார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் எல்லாம் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்டவன் ஹஜ்ரத் அலியினுடைய துவாவைத்தான் அங்கீகரித்து அதன்படி வானவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்க வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஜிப்ரீலே, 7 நரகங்களையும் இழுத்து அடைத்து பூட்டி 8 சொர்க்கலோகங்களையும் அலங்காரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். அதன்படி சொர்க்கலோகங்கள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு சொர்க்கத்தில் உண்டாவாகிய வாசன திரவியங்களை எல்லாம் தான் அள்ளித்தளித்து சொர்க்கத்தில் உண்டாவாகிய ஹூரின் பெண்களும் வானிலோகத்தின் அமரோர்களும் மலாயிகத்துமார்களும் தானே கூடி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆண்டவன் ஜிப்ரீல் மீகாயில் 2 பேர்களையும் அழைத்து துஃபாஹ் என்று சொல்லக்கூடிய மரத்தடியிலே வைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஜிப்ரீலே, என்னுடைய ஹபீபாகிய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளாகிய பீபி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஹஜ்ரத் மௌலா அலி அரசுக்கு புலி அவர்களுக்கு நாம் அரசில் வைத்தே மணமுடிக்க வேண்டும், அரசில் வைத்து அவர்களுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும். ஆகவே இந்த சுவலோகங்கள் எல்லாம் அலங்காரம் செய்தது அதற்காக வேண்டி, சொர்க்கலோகங்களை எல்லாம் அழகுபடுத்தியது அதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லி ஜிப்ரீல் மீகாயில் 2 மலக்குகளையும் ஷாஹிதாக வைத்து அல்லாஹு தஆலா ஆண்டவன் சாட்சியாக இருந்து சொர்க்கலோகத்தில் துஃபாஹ் என்று சொல்லக்கூடிய மரத்தடியில் வைத்து ஹஜ்ரத் அலி அவர்களுக்கும் ஹஜ்ரத் பீவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆண்டவனுடைய சொல்படி மாதி அரிசில் வைத்து மணம் முடித்தான். எங்கள் அழகு பொருந்தியதோ பாத்திமா, வானவர்கள் முன்னிலையில் வல்லவனும் மாகாமணம் முடித்தான் 2 பேருக்கும். வானவர்கள் வாழ்த்து கூற கூறிலீங்கள் மங்களங்கள், வானவர்கள் வாழ்த்து கூற கூறிலீங்கள் சோபனம் சொல்ல, அரசில் வைத்து மழம் முடித்தான் ஆதி பெரிய நாயன் மணமகிழ்ந்தான். அல்லாஹ்வுடைய அரசில் வைத்து ஃபாத்திமாவுக்கும் ஹஜ்ரத் மௌலா அலி அவர்களுக்கும் கல்யாணம் நிறைவு பெறுகிறது, மங்களம் நடக்கின்றது. வானவர்கள் வாழ்த்த கூறிலீன்கள் எல்லாம் சோபனம் கூற இந்த அமரோர்களுடைய மத்தியில வைத்து அரசில் வைத்து கல்யாணம் நடந்தது. அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அதாவது உலகத்தில் யாருக்கும் நடக்காத ஒரு தனிப்பெரும் சிறப்பு, அல்லாஹ்வுடைய அரசில் வைத்து கல்யாணம் முடிந்தது, கல்யாணம் நடந்தது. யாருக்கென்றால் ஹஜ்ரத் அலி அவர்களுக்கும் ஃபாத்திமாவுக்கும் தான் அல்லாஹ்வுடைய அரசில் வைத்து கல்யாணம் நடந்தது. அப்பேர் பெற்ற அந்த சிறப்பு தங்கிய அந்த திரு கல்யாணத்தை, அந்த மங்களகரமான அந்த கல்யாணத்தினுடைய ஒரு சிறப்பை அருமை நபி அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். யா ஜிப்ரீலே, நீங்கள் விரைந்து சென்று என்னுடைய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திற்கு சென்று சொல்லி வாருங்கள். ஆண்டவன் அரிசிலே வைத்து ஜிப்ரீல் மீகாயில் 2 மலக்குகளையும் சாட்சியாக வைத்து அல்லாஹ் வக்கீலாக இருந்து
ஃபாத்திமாவுக்கும் ஹஜ்ரத் அலிக்கும் கல்யாணம் முடித்து நிறைவேறப்பட்டது. அதுபோன்று உலகத்திலையும் அவர்கள் 2 பேர்களுக்கும் கல்யாணம் முடித்து அவர்களை மணமக்களாக ஆக்கி வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி வைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகின்றார். அது கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு வந்து இறங்கினார்கள். ஜிப்ரீலும் எங்கள் வள்ளல் முஹம்மது நபி முன்பதாகவே அல்லாஹ் தஆலா சொன்னான் ரசூலே என்று வந்து இறங்கினார்கள். ஜிப்ரீலும் வானவர் கரசராகி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அருமை நபியுடைய முன்பதாக வந்து இறங்கி அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். யா முஹம்மதே, என்னுடைய சலாம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சலாம் சொல்லி வந்து இறங்கியதும் பிரிவு சொல்லி வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்தோஷமாக சொல்லுகின்றார்கள், அருமை நபி அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வஹி அனுப்பி வைத்தான். அல்லாஹ்வுடைய அரிசில் வைத்து சொர்க்கலோகங்கள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு பீவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சொர்க்கத்தில் துஃபாக் என்று சொல்லக்கூடிய மரத்தடியிலே வைத்து அல்லாஹ் வக்கீலாக, ஜிப்ரீல் மீகாயில் நான்கு 2 மலக்குகளும் ஷாஹிதாக மற்றும் வானவர்களுடைய முன்னிலையில வைத்து 2 பேர்களுக்கும் கல்யாணம் நிறைவு பெற்றது, மங்களம் நடந்தது. ஆகவே அந்த நல்ல செய்தியை, சுக செய்தியை உங்களுக்கு சொல்லி, அதுபோன்று உலகத்திலே பாத்திமாவுக்கும் ஹஜ்ரத் அலிக்கு நீங்கள் கல்யாணம் முடித்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பி வைத்தான். யா முஹம்மதே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். இதை கேட்டவுடன் அருமநாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதிலே மிக்க சந்தோஷமாகி மன நிறைவு பெற்று ஆதி பெரியவனை புகழ்ந்திடுவார்கள். எங்கள் அண்ணல் முஹம்மது நபி நாயகம் உள்ள மகிழ்வுடனே புகழ்ந்திடுவார். உடைய பெரியவனை புகழ்ந்து சொல்வார்கள். அருமை நபி அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நம்முடைய நாட்டத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்தார் என்று மனதிலே மிக்க சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த சுப செய்தியை, இந்த நல்ல செய்தியை அங்கு சூழ்ந்திருக்க வேண்டிய சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் அருமை நபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்னுடைய அன்பர்களே, என்னுடைய உயிர் தோழர்களே, அல்லாஹ் தஆலா ஆண்டவர் வஹி அனுப்பி வைத்திருக்கின்றார். ஃபாத்திமாவுக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சொர்க்கத்தில் வைத்து கல்யாணம் நிறைவேற்று விட்டது, மங்களம் நடந்தாகிவிட்டது. அதுபோன்ற அந்த மங்களத்தை உலகத்தில் வைத்து நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் அறிவித்திருக்கின்றான் என்று இந்த நல்ல செய்தியைத்தானே சொன்னதும் அனைவரும் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆண்டவனை புகழ்ந்தார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஆண்டவனுடைய நாட்டப்படி யாருக்கு எந்த விதமான முறையிலே ஜோடியை சேர்த்து வைக்க வேண்டும், அந்த ஒரு ஜோடி பொருத்தத்தை இணைத்து வைக்க வேண்டும் என்று அந்த இறைவன் நாடினானோ அது போன்று நடந்து விட்டது என்று அனைவர்களும் சந்தோஷமானார்கள். ஆகவே தன்னுடைய சஹாபாக்களில் ஒருவரைத்தான் அழைத்து நம்முடைய அருமை நபியர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மங்களகரமான நல்ல செய்தியை பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி வாருங்கள் என்று வள்ளல் முஹம்மது நபி அனுப்பி வைத்தார். எங்கள் வரிசை போலிந்தியதோ பாத்திமாவின் இந்த நல்ல செய்தியை பாத்திமாவுக்கு சொல்லி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த சஹாபி அவர்கள் பாத்திமாவுடைய திருமணைக்கு தானே வந்து பாத்திமாவை தானே பார்த்து சொல்லுகின்றார்கள், அருமை நபியினுடைய திருமகளார்களே, பாத்திமாவே உங்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக. இன்ன விதமாக உங்களுக்கும் ஹஜ்ரத் மௌலா அலி அவர்களுக்கும் கல்யாணம் என்பதாக, கல்யாணம் நிறைவேற்றதாக அல்லாஹ் வஹி அனுப்பி வைத்திருக்கின்றார். சொர்க்கலோகத்தில் வைத்து உங்களுடைய கல்யாணம் நடந்தாகிவிட்டதா?
ஆகவே உங்களுடைய விருப்பத்தை தெரிந்து வரும்படியாக அருமை நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்ல, அது கேட்ட பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகின்றார்கள், வந்திருக்க வேண்டியவர்களே, ஆனால் ஹஜ்ரத் மௌலா அலி அவர்களுக்கு ஆண்டவன் சொர்க்கலோகத்தில் வைத்து 400 திரகத்தை மகராக வைத்து கல்யாணம் முடித்தேன் என்பதாக அல்லாஹ் அறிவித்திருக்கின்றான். ஆனால் அதை பற்றி எனக்கு மிக்க சந்தோஷம். அதே நேரத்தில் நான் ஒன்று சொல்ல பிரியப்படுகின்றேன். அந்த ஹஜ்ரத் மௌலா அலி அவர்களுடைய நிக்காகை நான் பொருந்திக் கொள்ள வேண்டுமேயானால், மன நிறைவோடு நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகின்றேன். அதாவது என்னுடைய நிக்காகை, என்னுடைய ஒரு மனமங்களத்தை நான் மன நிறைவோடு கபூல் சொல்ல வேண்டுமேயானால், இந்த உலகத்தின் கண்ணில், அதாவது நாளை கியாமத்துடைய நாளையில் ஆனா பிறந்த அடியார்களுக்கு என்னுடைய பாவா, என்னுடைய நபி அவர், என்னுடைய பாவா அவர்கள் நாளை கியாமத்து நாளையிலே பாவம் செய்த அடியார்களுக்கெல்லாம் ஷஃபாயத்து செய்யக்கூடிய, மன்றாடக்கூடிய பொறுப்பை எங்களுடைய பாவாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அதுபோல என்னை போலத்த பெண்மணிகள், தாய்மார்கள் உலகத்திலே அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ இன்னும் பாவங்கள், குற்றம் குறைகள் செய்திருக்க கூடும். அவர்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளையில் அவர்களை ஷஃபாயத்து செய்ய வேண்டுமே, அவர்களுக்காக மன்றாட வேண்டுமே, அவர்களை ஷஃபாயத்து செய்து சொர்க்கலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே. அந்த பொறுப்பை அல்லாஹ் எனக்கு தருவானே. ஆனால் ஹஜ்ரத் அலியினுடைய நிக்காஹுக்கு நான் மனமும் வந்து சம்மதிப்பேன் என மொழிந்தார்கள். மங்கையர் கலைச்சியான பாத்திமாவும் பீவி பாத்திமா சொல்லுகின்றார்கள், ஹஜ்ரத் மௌலா அலி அவர்களுடைய நிக்காகை நான் மனம் ஒன்றி புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் இந்த ஒரு காரியத்தை அல்லாஹ் எனக்கு செய்து தர வேண்டும். பெண்களுக்கு ஷஃபாயத்து செய்யக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு எனக்கு அல்லாஹ் தர வேண்டும். அப்படி தந்தால் நான் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள். அது கேட்ட அந்த வந்த சஹாபி அவர்கள் விரைந்து சென்று நம்முடைய அருமநாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தானே சொல்ல, இது கேட்டவுடனே அருமை நபி அவர்கள் தான் ரொம்ப சந்தோஷமாகி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், பாத்திமா இந்த கல்யாணத்திற்கு பொருந்திக் கொள்ள வேண்டுமேயானால் ஷஃபாயத்து செய்யக்கூடிய பொறுப்பு பாத்திமாவுக்கு வேண்டுமா? நாளை கியாமத்துடைய நாளை பெண்ணா பிறந்த தாய்மார்களை, அதாவது பாவம் செய்த அடியார்களை ஷஃபாயத்து செய்து அல்லாஹ் இடத்திலே மன்றாடி அந்த பெண்மணிகளை சொர்க்கத்துக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு பாத்திமாவுக்கு கிடைக்க வேண்டுமா? அப்படி கிடைத்தால் அவர்கள் இந்த கல்யாணத்திற்கு கபூல் செய்வதாக சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னதும், அது கேட்டு ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு தானே சென்று நடந்த செய்தி அல்லாஹ் இடத்தில் தானே சொல்லுகின்றார்கள். அது கேட்டு அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஆண்டவன் சொல்லுகின்றான், யா ஜிப்ரீலே, அப்படியே அந்த பாத்திமா அவர்களுக்கு அந்த ஷஃபாயத்து செய்யக்கூடிய பொறுப்பை நாம் கொடுப்போம், சொல்லி வாருங்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். அதுபோலவே பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் தானே வந்து ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்திடத்தில் சொல்ல, அந்த செய்தியைத்தான் சஹாபியிடமாக சொல்லி அனுப்பினார்கள். அவர்களும் பாத்திமா இடத்தில் வந்து சொல்ல, அதை கேட்ட பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பதில் சொல்லுகின்றார்கள், அதாவது இது வாயினால் சொன்னால் மட்டும் போராது, ஆண்டவனுடைய கையினால பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஷஃபாயத்து செய்யக்கூடிய பொறுப்பை நான் கொடுத்தேன் என்று பட்டோலை வாங்கி வர வேண்டும். அதற்கு ஆதாரமாக ஆண்டவரிடத்தில் இருந்து பட்டோலை வாங்கி வந்தால் நான் அதை கபூல் செய்வேன் என்று பாத்திமா மீண்டும் சொன்னார்களாம். அதை கேட்டதும் அதுபோன்று ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சொல்ல,
அதை கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு சென்று நடந்த விவரத்தை சொல்ல, அது கேட்ட அல்லாஹ் தஆலா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாகி சொர்க்கத்தில் உண்டாமாகி ஒரு பச்சை கடுதாசியை தான் எடுத்து வர செய்து அந்த கடுதாசியில் சொர்க்கலோகத்தினுடைய உயர்ந்த மைகொண்டு ஆண்டவனுடைய சொல்படிக்கு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கியாமத்துடைய நாளையில் பெண்ணா பிறந்த தாய்மார்களுக்கெல்லாம் சபாயத்தை செய்யக்கூடிய பொறுப்பை நான் கொடுத்தேன் என்று ஆதிபரிய நாயன் முத்திரை பட்டோலை எழுதும்படி அல்லாஹ்வும் சொல்ல ஆதியவன் மொழிந்தபடி எழுதி எங்கையே எங்கள் அண்ணல் முஹம்மது நபி மகளாருக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிக்கு சொர்க்கத்தினுடைய பச்சை கடுதாசியில் உயர்ந்த மைகொண்டு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கியாமத்துடைய நாளையில் பெண்களுக்கு ஷஃபாயத்தை செய்யக்கூடிய பொறுப்பை நான் கொடுத்திருக்கிறேன் என்று எழுதி வடித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதைத்தானே வாங்கி இன்னும் பூலோகத்தில் வந்து இறங்கி நம்முடைய நாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரத்தில் தானே கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த கொடுத்த கடிதத்தை ஆண்டவன் இடத்திலிருந்து வந்த அந்த அற்புதமாகி மேன்மையாகி அந்த கடிதத்தை தானே வாங்கி கண்ணில வைத்து தானே முத்தி முகர்ந்து வள்ளல் முஹம்மது நபி யா ரசூலல்லாஹ் வல்ல பெரியவனை புகழ்ந்திடுவான். வாங்கி அந்த கடுதாசியை எங்கள் வள்ளல் நபி மகள் இடத்தில் சென்றார்கள். வாங்கி அந்த கடுதாசியை கண்ணிலே வைத்து பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய இருக்க வேண்டிய இல்லத்திற்கு செல்லுகின்றார்கள். பாபாவுடைய வருகையை கண்ட பாத்திமா அவபாக எழுந்திரித்து அவர்கள் மரியாதை செய்தார்கள். அரும நபி அவர்கள் முன்பதாக சென்றதும் தன்னுடைய மகளை பார்த்து மிக்க மன மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி சொல்லுகின்றார்கள், அருமை கண்மணியே பாத்திமாவே, நல்ல தருணத்தில் நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு பெரிய ஒரு பேச்சினை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், நல்ல ஒரு புகழை அடைந்து விட்டீர்கள். அருமை கண்மணியே பாத்திமாவே, ஆனால் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் தன்னுடைய சுயநலத்திற்காக உங்களுடைய வாழ்வுக்காக நீங்கள் எதையும் விரும்பாது உலகத்தில் உண்டாவாகிய பெண்மணிகளுக்காக வேண்டி இந்த இடத்திலே அல்லாஹ் இடத்திலே கேட்டு பெற்ற ஒரு அரும்பெரும் பொக்கிஷம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டார். ஆகையினால் நான் பெற்ற செல்வமே, அருமை கண்மணியே மகளே பாத்திமாவே, இந்த அன்பம் இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பட்டோலை. இன்று அதை கையிலே கொடுத்து அதைத்தான் இருகரத்தினால் வாங்கி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கண்ணோட கண்ண வைத்து முத்தி முகர்ந்தவர்கள் பாத்திமாவுமே. ஆதி முன்னோரை முடிந்தவர்கள் புகழ்ந்திடுவார். தங்கை பொருந்தியதோர் பாத்திமாவும் ஆதி பெரியவரை புகழ்ந்திடுவார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆண்டவனை மன நிறைவோடு போற்றி புகழ்ந்து ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய நிக்காஹுக்கு சம்மதம் கொடுத்தார்கள். அவங்களுடைய முபாரக்கான வாய் திறந்து அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள். இதை கேட்ட நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக்க மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி அந்த கடிதாசியை கொடுத்து சொன்னாங்க, அம்மா இதை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாளை கியாமத்துடைய நாளையில் இந்த பட்டோலை நான் கேட்கும் போது நீங்கள் தர வேண்டும். ஆகையினால இதை நீங்கள் ரொம்ப கவனமாக பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று மகளுடைய கையில கொடுத்தார்கள்.